பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. வெல்கம் டு பேக் டு பேசிக்ஸ். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃபவுண்டேஷன் ரொம்ப அவசியம். எப்படி ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம் முக்கியமோ அதே போல்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃபவுண்டேஷன் அவசியம். கற்பாறையின் மேல் கட்டுகிறவன் புத்தியுள்ளவன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. இந்த பேக் டு பேசிக்ஸ் சேனலில் அதை தான் நான் மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் பேசிக்ஸ் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசி கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் இந்த வீடியோவில் ஒரு சின்ன தாட்டை உங்கள் முன்னால் வைக்கிறேன். வெயிட்டிங் வித் பேஷன்ஸ். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி அஸ்திபாரம் முக்கியமோ அதே மாதிரி காத்திருப்பதும் முக்கியமாய் கருதப்படுகிறது. காத்திருப்பது அவசியம், அதுவும் பொறுமையுடன் காத்திருப்பது. வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், பொறுமையுடன் காத்திரு. அவருடைய வேலை வரும் வரைக்கும் நான் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டது. தாயார் இயேசுட்ட போய் சொல்றாங்க, ஏதாவது செய்யுப்பா. இப்போ இயேசு சொல்றாரு, ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரவில்லை. த டைம் ஹஸ் நாட் yet கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? we need to wait with patience. பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அவருடைய வேலையில் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியத்தை ஒருவராலும் திருடி செல்ல முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஆதாரமாய் ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவள் நகோமி ரூத்தை பார்த்து, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் போவாஸ் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். Until he accomplish, he will not take rest. Or until he completes, he will not take rest. For that, you need to have patience. You need to have patience. ரூத்தின் கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறாள், பொறுத்திரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? we need to wait for the divine time. ஆண்டவருடைய வேலை வரும் வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரை நம்பணும். ஆண்டவரை நம்பணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறோம். என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். we need to trust God. அப்போ முதல் காரியம் டிவைன் டைம், ஆண்டவருடைய வேலை. ஆண்டவருடைய வேலை வரும் வரைக்கும் நாம் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் ஃபெய்த்ஃபுல் ப்ரொடெக்ஷன். ஃபெய்த்ஃபுல் ப்ரொடெக்ஷன், உறுதியான, நம்பிக்கையான, விசுவாசமான பாதுகாப்பு. அங்கே அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நகோமி ரூத்துக்கு ஒரு டெசிஷனை எடுக்கிறாங்க. அது என்ன? போவாஸ்கிட்ட அவள் பாதுகாப்பாக இருப்பா, போவாஸ்கிட்ட இருந்தால் அவள் நல்லா இருப்பா. அதுதான் இங்கே. அப்போது முதல்ல சொன்ன ஒரு காரியம் டிவைன் டைம், ரெண்டாவது ஃபெய்த்ஃபுல் ப்ரொடெக்ஷன் அல்லது விசுவாசமான பாதுகாப்பு, உறுதியான பாதுகாப்பு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், நம்மை பராமரிக்கிறவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது
கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். டிவைன் டைமிங், ட்ரஸ்ட் இன் காட். அவருடைய வேலை வரும் வரைக்கும் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், அவருடைய பாதுகாப்பு, உறுதியான பாதுகாப்பை அவர் அருளி செய்கிறார். நாம் செய்ய வேண்டியது கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது காரியம், அஷ்யூர்ட் கம்ப்ளீஷன், நிச்சயமான முடிவு, நிச்சயமான முடிவு. அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு ஒரு உன்னதமான அழைப்பு. இன்றைய கால சூழ்நிலைகளிலே உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நீங்க சந்தித்து கொண்டு வருகிறீர்கள். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய வேளையிலே அவைகளில் இருந்து உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டிவைன் டைமிங், ஃபெய்த்ஃபுல் ப்ரொடெக்ஷன் அண்ட் அஷ்யூர்ட் கம்ப்ளீஷன். உன்னதமான வேலை, உறுதியான பாதுகாப்பு, நிச்சயமான முடிவு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். நீங்கள் செய்ய வேண்டியது, நான் செய்ய வேண்டியது, அவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, கீழ்ப்படிதலோடு நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. Amen.